அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குவே பாவு கச்சாங். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் குவே பாவு கச்சாங் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு 3 கப்பு. 1 டேபிள் ஸ்பூன் மஜ்ஜி, 1 கப்பு சீனி, 2 டேபிள் ஸ்பூன் பால்டின். அதுக்கு முக்கியமானது நம்மளுக்கு தேவைப்படுறது 1 டீஸ்பூன் ஈஸ். ஓகேவா, நான் சிவப்பு கச்சா எடுத்திருக்கேன், அதாவது கச்சாங் மேரா. நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு. ஓகேவா, இந்த 1 கப்பு கச்சாங் மேரா இதில் போட்டுட்டு நம்ம சுத்தமாக அலசிடுவோம். ஓகேவா, இப்போ நல்லா சுத்தமாக அலசிட்டேன். இந்த கச்சாங் மேராவை முதல் நாளே ஊற போட்டுடணும். அப்போ தான் மறுநாள் நம்ம செய்கிறப்ப சின்னாங்க இருக்கும். ஓகேவா, முதல் நாளே ஊற போட்டால் ரொம்ப சின்னாங்க இருக்கும். இப்போ சுத்தமாக கழுவி ஊற வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இது நான் நேற்றே ஊற வச்சுட்டேன். ஏன்னா அன்றைக்கி ஊற வச்சா அது வேக கஷ்டம், அதனால் நான் நேற்றே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம வேக வைக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம இந்த சோப்பு கச்சானை இதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று எடுத்துட்டோமா, சூடாக இருக்கும், கவனம். என்னால் கூட கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. பாருங்க வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வடிகட்டாச்சு. இப்போ இது நல்லா சூடு ஆறணும், ஏன்னா இது நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இது தான் நான் அந்த கச்சான்லேருந்து வடிகட்டின இந்த தண்ணி. இதை சேர்த்து வச்சு தான் நம்ம அந்த கச்சானை அரைக்க போகிறோம். இப்போ இந்த கச்சான் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இந்த வடிகட்டின தண்ணியிலே வச்சு நம்ம அரைச்சா போதும். ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். நல்லா தூள் மாதிரி அரைக்கலாம். ஓகேவா, பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா அரைப்பட்டிருக்கு, நல்லா ஆலூஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதை பேனில் வச்சு சீனி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு தட்டிக்கிங்க. அடுப்பு ரொம்ப அனல் கூட வச்சுக்காதீங்க. இப்போ இதில் நம்ம இதை கொட்ட போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்யணும்னா, இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். ரொம்ப போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட நான் இந்த கரண்டி அளவு ஒரு 5 கரண்டி சீனி போட்டுக்கிறேன் இனிப்புக்கு. ஓகேவா, நான் ஒரு 5 கரண்டி இந்த கரண்டி அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம அதை அரைச்ச தண்ணி இருக்குல்ல, இதோட மிச்ச தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ நான் சீனிலாம் போட்டு உப்புலாம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா சுண்டணும். சுண்டிட்ட பிறகு தான் இது நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த சேச்சியில் தான் நம்ம இறக்கிடணும். இறக்கிட்டு இது நல்லா சூடு நல்லா ஆறணும். ஓகேவா, இப்போ நம்ம அடுப்பை வச்சிடணும். இப்போ நான் ஒரு மங்களை போட்டுட்டேன். இப்போ இது நல்லா சூடு நல்லா ஆறணும். நான் 1/2 கப்பு நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு நடுத்தரமாக எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம ஈஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட நான் 2 டீஸ்பூன் நான் சீனி சேர்க்குறேன். இது கூட நான் பால்டின்னு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். இதிலே போட்டுருவோம். ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஈஸு, பால்டின்னு, சீனி, சுடு தண்ணி இது எல்லாத்தையும் 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் நல்லா உப்பிடுச்சு ஈஸு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா,
ஒரு போல் எடுத்துருக்கேன். இது நல்லா வந்து சளிச்சிக்குங்க. இதில் போட்டுருவேன். ஓகேவா, நான் 3 கப்பு எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு 3 கப்பு. ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா உப்பு, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் எடுத்துருக்கேன். இதில் போட்டுட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உப்பும் அந்த மஞ்சளும் நல்லா மாவோடு கலக்கணும். ஓகேவா, இப்போ வந்து உப்பும் நான் மஞ்சள் போட்டேன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா இந்த ஈஸை வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, ஈஸை இதில் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. கணக்காக வரும், பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ பாருங்கள், மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ் ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிழையணும் நல்லா. ஓகேவா, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நல்லா பிழைஞ்சிருங்க. ஓகேவா, இப்போ நல்லா சாஃப்டாக பிழைஞ்சாச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா 1 மணி நேரம் மூடி வைக்கணும். அப்போ தான் அது வந்து உப்பிட்டு வரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆச்சு. நான் உள்ளுக்கு வந்து துண்டு வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா உப்பிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்யணும், இந்த காற்றுலாம் வெளியாக்கிடணும். அது நம்ம காற்று வெளியாக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் பிழிஞ்சு விடணும். ஓகேவா, இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு வரணும். ஓகேவா, இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இப்போ நம்ம ரவுண்டாக பிடிக்க போகிறோம், ஒண்டையாக. ஓகேவா, நம்ம ஒண்டையாக பிடிக்க போகிறோம். ஓகேவா, இந்த அளவுக்கு நம்ம ஒண்டையாக பிடிக்க போகிறோம். ஓகேவா, அடுத்து நான் காமிக்கிறேன். ஓகேவா, இப்படி எடுத்துக்கிட்டேன். சம அளவு வந்துடும். இது பாருங்க, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சைஸாக எடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ரவுண்டாக ஒண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். மொத்தம் 10 வந்துச்சு. இப்போ வாங்க உள்ளுக்கு வந்து அந்த கச்சான் வைக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஃபீலிங்கை வந்து செஞ்சு ஆறிடுச்சு. வாங்க செய்யலாம். ஓகேவா, இப்போ செய்கிறேன் எப்படின்னு உங்கள்கிட்ட. முதல்ல வந்து இப்படி அமுக்கிட்டு இப்படி மாவை அப்படி சுற்றுங்க, கொஞ்சம் பெருசாக்குங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபீலிங்கை போட போகிறோம். இந்த சைஸில் ஃபீலிங் எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு கறிப்பாப்பு எப்படி சுற்றுவோம் அந்த மாதிரி இப்படி ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி அமுத்தி விட்ருங்க.
ஓகேவா? அமுத்தி விட்டுட்டு இப்படி சுற்றிடுங்க. நல்லா உள்ளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம சுற்றிடணும். ஓகேவா? சுற்றியாச்சு. இப்படி போட்டு லேசாக அமுத்திடுங்க. ஓகேவா? அமுத்திட்டு இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்படி அமுக்கணும். ரொம்ப அழுத்தாதீங்க, லேசாக அழுத்துங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் சொன்னாக்கா, ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ வாங்க பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போடலாம். அடுப்பு அனல் குறைச்சி வச்சுங்க, ரொம்ப வைக்காதீங்க. ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும், அவசரப்பட்டு திருப்பிடாதீங்க. ஓகேவா? இப்போ அடியில் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடுவோம். ஓகேவா? திருப்பி போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, திருப்பி போட்டாச்சு. வேக வேக திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது 2 சைடும் ஒரே கலரில் வரும். ஓகேவா? இப்போ நல்லா வேகட்டும். ஓகேவா? ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ அடுத்த சைடு இதே மாதிரி ப்ரௌன் கலரில் வேகணும். ஓகேவா? இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் வடித்தட்டில். இப்போ பாருங்க, நான் எடுத்துட்டேன். வடிக்கட்டில் எண்ணெயில் நல்லா வடிட்டோம். சுவையான பாவு கச்சாங் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.